படித்த பெண்மணியா இருக்கிற ஜாய்கிஸ்லாம் எப்படி இப்படி ஒரு தப்பை செய்ய போனாங்கன்னு தெரியும். ஆல்ரெடி திருமணமான ஒருத்தரை திருமணம் செஞ்சது தப்பு, அவருக்கு ஒரு குழந்தையை சுமந்ததும் தப்பு. புரிதவங்களுக்கு மொத்தத்துல அடிப்படையிலே எல்லாம் தப்பா இருக்குது. அதனால ஜாய்கிஸ்டோட புகார் விசாரிக்க தகுதி இல்லாத புகார். இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பான்னு சொல்லி அடையாளம் காட்டும் போது இவங்க ஒரு சட்ட போராட்டங்கள் நடத்துவாங்க அடுத்தடுத்து. ஏன்னா இவங்க இப்ப லேசா விட்டுட்டு போற பெண்ணா தெரியல. எனக்கு கணவரா இல்லாட்ட பரவாயில்ல, என்னுடைய குழந்தைக்கு தகப்பங்கிற அங்கீகாரத்தை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்னா மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுமே தவிர ரங்கராஜ் சொன்னா தெரியாது. ஜாய்கிஸ்லா என்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி என்னுடைய நிறுவனத்துக்கு களங்கம் ஏற்படுத்துறாங்க. அதனால என்னோட நிறுவனத்துக்கு 15 நாள்ல 12.5 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படிங்கறது வழக்கா தொடுத்திருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில மாதம்பட்டி தவறே செய்யலைங்கிறது நம்ம எங்கேயுமே சொல்லல. மாதம்பட்டி முழுக்க தவறு செய்தவர் தான். மாதம்பட்டி அயோக்கியம் தான். அதுல எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. நீதிமன்றத்துக்கு இவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி மாதம்பட்டி நின்றுதான். சித்ரா இன்னைக்கு எப்படி சொல்றது, பல தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இவர் குக் வித் கோமாளி சபான் அவங்களுக்கு நைட்ல ஆபாசமா மெசேஜ் அனுப்புறது போன்ற விஷயம்லாம் பண்ணாரு. அதனாலதான் அவர் நீக்கிட்டாங்க. சித்ரா சொல்ற பல விஷயங்களை இப்ப பழையபடி கடந்து போக முடியல. 4-5 பொண்கள் முன்னாடி சோசியல் மீடியால என்னையும் மாதம்பட்டி இப்படிதான் ஏமாத்திட்டாரு, எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு புகார்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஜாய்கிஸ்லாவுடைய புகார் இருக்கு பாத்தீங்களா, அது அழுத்தமான புகாரா மாறி மாதம்பட்டி கைது செய்யற அளவு கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜன், ஜாய்கிஸ்லா இவங்களோட பிரச்சனை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சார். ஆனா இவங்களோட இஷ்யூ அடுத்த கட்டத்துக்கு போற விதமா ஜாய்கிஸ்லா அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க சார். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க. இப்ப நானும் என் குழந்தையும் வயிற்றுல இருக்க குழந்தைய இந்த நீதிமன்றத்துக்கு வந்திருக்கோம். நான் சொன்னது எல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். என்ன அது கேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை, ஆக்சுவலி கேஸ் என்ன கொடுத்துருக்காருன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. ஜாய்கிஸ்லாவுக்கு எதிர்ப்பாக ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. அந்த வழக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜாய்கிஸ்லா மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கார் இல்லையா, அவர் நடத்துகிற நிறுவனங்களுடைய பெயர்களை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. எல்லா வீடியோலையும் எல்லா இன்டர்வியூலையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் என்னுடைய நிறுவனம், அதாவது அவருடைய எப்படி சொல்கிறது, சமையல் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்துக்கு களங்கம் ஏற்படுது. அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 15 நாளில் மட்டுமே என்னுடைய ஒரே ஒரு நிறுவனத்தில் வர வேண்டிய 12.5 கோடி ரூபா வருமானம் வராமல் போச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு. அதனால் இனிமே ஜாய்கிஸ்லா அவங்க பேட்டி கொடுக்கும்போதோ இல்லை சோஷியல் மீடியாவில் பேசும்போதோ என்னுடைய நிறுவனத்தின் பெயரை அவங்க பயன்படுத்தக்கூடாது, என்னுடைய நிறுவனத்தினுடைய ஹேஷ்டாகை அவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு வழக்கு கோர்ட்டில் போட்டிருக்காங்க. இந்த வழக்குக்காண்டி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஜாய்கிஸ்லா கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க போய் தான் ஆகணும், போயிருக்காங்க. ஸோ அங்கே நீதிபதி ஜாய்கிஸ்லாட்ட கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கேம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் போது ஜாய்கிஸ்லா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரங்கராஜ் அப்படின்னு மட்டும் நம்ம சொன்னால் யாருக்குமே அவரை தெரியாது, மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி புகழ்பெற்ற ஒரு சமையல் கலைஞராக இருக்கார். இந்த பேர் மாதம்பட்டி ரங்கராஜன் சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுமே தவிர ரங்கராஜன் சொன்னால் தெரியாது. அதனால் நான் மாதம்பட்டி ரங்கராஜன் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஸோ அதை அவர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் என்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தை, அதுக்கு தகப்பன் மாதம்பட்டி ரங்கராஜ் தான். அதனால் நான் சில இடங்களில் அதை பயன்படுத்தியிருக்கிறேன். பல இடங்களில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னோட வயிற்றில் உள்ள குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தகப்பங்கிறத நான் சொல்லிட்டு வரேன். ஸோ அதை நான் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாய்கிஸ்லாவுடைய வழக்கறிஞர் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நிறுவனம், ஒரே ஒரு நிறுவனத்தின் மூலமாக இந்த 15 நாளில் மட்டுமே 12.5 கோடி ரூபா நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு அவங்க வழக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த வழக்கு ஏன், எப்படி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, என்ன விவரங்களை கோர்ட்டில் அவங்க சமர்ப்பிக்கணும். அது என்ன நிறுவனம் சார்? மாதம்பட்டி ரங்கராஜனுடைய ஒரு நிறுவனம் தான், ஒரு சமையல் ஆர்டர் எடுக்கிற ஒரு நிறுவனம் தான். அது பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
ஸோ அந்த நிறுவனத்தின் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் இந்த வழக்கே போட்டிருக்காங்க. ஸோ 12.5 கோடி ரூபா நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அந்த 12.5 கோடி ரூபா நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களையும் நீங்கள் கோர்ட்டில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வந்து ஜாய் கிருஷ்ணாவோட வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நிலையில் வந்து இந்த வழக்கு வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஜாய் கிருஷ்ணா கோர்ட்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் வழக்கமாக ஜாய் கிருஷ்ணாட்ட கேட்குறாங்க, என்னதான் உங்கள் கோரிக்கை, இப்போ கோர்ட் வரைக்கும் வந்துருச்சு, பிரச்சனைகள் பெருசாக போயிட்டே இருக்குது, நீங்கள் கிட்டத்தட்ட 1-1.5 மாதமாக வந்து இதுக்காண்டி போராடுறீங்க, ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து எந்த இடத்துலையுமே பேச மாட்டேங்கிறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஜாய் கிருஷ்ணா சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே வேணாம், என்னுடைய குழந்தைக்கு தகப்பன் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான். ஸோ அந்த வந்து குழந்தைக்கு தகப்பன் மாதம்பட்டி ரங்கராஜ்ங்கிறத மாதம்பட்டி ஒத்துக்கணும், என்னோட குழந்தைக்கு இனிஷியல் வேணும், அடையாளம் தெரியாத ஒரு குழந்தையா நான் வளர்க்க முடியாது, ஸோ தகப்பங்கிற இனிஷியலை மாதம்பட்டி கொடுத்துதான் ஆகணும், கொடுக்க வரைக்கும் நான் போராடுவேன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சார் இந்த பேட்டில் வந்து இன்னொரு விஷயமா அவங்க சொன்னாங்க சார், என்னன்னா வந்து நான் புகார் கொடுத்து 20 நாளுக்கு மேலேயே இருக்கும், நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஏரியாவில் கொடுத்தேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபோன் பண்ணி இல்லை இது வந்து இந்த டிவிஷனில் வராது, இது அடையாறு கீழே வரும்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து கால் பண்ண இல்லை இது வந்து அடையாறு கீழே வராது, திருவான்மியூர் கீழே தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து கால் பண்ண இது இங்கே வராது அப்படின்னு இப்படி வந்து சுற்றிட்டே இருக்கு என்னோட கம்ப்ளைண்ட்டு. ஆனால் இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் இப்போ கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சார்? இல்லை, நீங்கள் தெளிவாக விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, ஜாய் கிருஷ்ணா கொடுத்தது வந்து போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? பொதுவாகவே போலீஸில் புகார் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அடையாறில் இருக்கீங்கன்னா அடையார் போலீஸுக்கு, அதாவது வந்து அந்த ஏரியா கட்டுப்பாட்டுக்குள்ளே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் தான் அந்த புகாரை கொடுக்கணும். நீங்கள் அடையாறில் இருந்துட்டு நீங்கள் வந்து திருவொற்றியூரில் வந்து புகாரை கொடுத்தீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ அந்த ஏரியாவில் புகார் கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக டேரக்டா கமிஷன் ஆஃபீஸர்ஸ் கொடுத்தாங்க. அதுதான், அந்த ஏரியாவில் புகார் கொடுத்தாங்களா என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரியல. ஆனால் எல்லாத்தையும் மீறி உங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்லேயே வந்து அந்த புகாரை கொடுத்துருக்காங்க. அந்த புகாரை வந்து விசாரிக்கலாமா விசாரிக்க மாட்டாங்களா அப்படின்னா, கமிஷனர் ஆஃபீஸில் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான புகார்கள் வந்துட்டு தான் இருக்கும். அந்த புகாரை வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அவங்க இந்த புகாரை வந்து வாங்கிட்டு பெற்றுக்கொண்டோம்னு வந்து எப்படி சொல்கிறது, அக்னாலேஜ் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான் அவங்க பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த புகார் வந்து சரியான புகாரா, இந்த புகார் அதில் வந்து முகாந்திரம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த புகாரை படித்து அதன் மூலமாக தெரிஞ்சுப்பாங்க. இந்த புகாரில் முகாந்திரமே இல்லை, இதை விசாரிக்கவே முடியாது அப்படின்னா அந்த புகாரை தூக்கி போட்டுருவாங்க, தள்ளி வச்சுருவாங்க. வர எல்லா புகாரையுமே எடுத்துக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து ஜாய் கிருஷ்ணாவோட புகார் வந்து விசாரிக்க தகுதி இல்லாத புகார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ என்னமோ நமக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமானவர், முதல் மனைவி உயிரோடு இருக்காங்க, விவாகரத்து ஆகாத சூழ்நிலையில் இன்னொரு திருமணம் என்பது, அதாவது 2வது திருமணம் என்பது, அந்த திருமணமே சட்டப்படி செல்லாத திருமணத்தினால இவங்க புகார் கொடுக்குறாங்களே, அந்த புகாருமே பார்த்தீங்கன்னா அடிப்படை ஆதாரம் இல்லாத புகாரை வந்து அவங்க வந்து அது விசாரணைக்கு எடுத்துக்க வேண்டாம்னு நினச்சிருக்கலாம். இதுதான் உண்மை. நீங்கள் கேட்டீங்க, அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுக்குற புகாருக்கு மட்டும் உடனே ஜாய் கிருஷ்ணா விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு. மாதம்பட்டி ரங்கராஜ் புகார் கொடுக்கல. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து நீதிமன்றத்துல வந்து இது வழக்கா தொடுத்திருக்காரு. ஜாய் கிருஷ்ணா என்னுடைய பேரை பயன்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி என்னுடைய நிறுவனத்துக்கு களங்கம் ஏற்படுத்துறாங்க, அதனால என்னோட நிறுவனத்துக்கு 15 நாள்ல வந்து 12.5 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படிங்கறது வழக்கா வந்து தொடுத்திருக்காங்க. ஸோ வழக்கா நீங்க நீதிமன்றத்தில் தொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சம்மன் அனுப்புவாங்க. சம்மன் அனுப்பிச்சா நீங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த நீதிமன்றம் சொன்ன தேதியில் நீதிமன்றத்தில் ஆஜர் ஆகணும். இது வந்து முறை. அதனால ஜாய் கிருஷ்ணா வந்து நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காங்க. அவங்க வழக்கா மாதம்பட்டி தொடுத்ததுனால அவங்க வந்திருக்காங்க. புகாரா இருந்தா அந்த புகாருக்கு விசாரணை கூட்டிருப்பாங்களான்னு தெரியாது சார். இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தையும் அழுத்தமா அவங்க சொன்னாங்க சார். என்னன்னா, மாதம்பட்டி ரங்கராஜன் மேல வந்து நான் புகார் கொடுத்திருந்தேன், ஆனா அவருக்கு விசாரணை கூப்பிடுவாங்களா இல்லையா எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஜாலியா வெளியே சுத்தின்னு இருக்காரு. அவர் பேசி வந்து எனக்கு காதுக்கு வந்தது என்னன்னா, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு, எனக்கு ஜட்ஜை தெரியும், இவங்களை தெரியும், கண்டிப்பா நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு அவர் பேசினா என் காதுக்கு வந்திருக்கு. இப்போ கூட எனக்கு தெரியல எனக்கு நீதி கிடைக்குமா இல்லையான்னு, ஆனால் நீதி கிடைக்கும் போராடுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்லியிருக்காங்களே சார். பொதுவாக கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, முள்ளு மேலே சேலைப்பட்டாலும் சேலை மேலே முள்ளு பட்டாலும் சேதாரம் வந்து சேலைக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ பெண் அப்படின்னும் போது அந்த பெண் தான் இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து அந்த 2வது கல்யாணம் பண்ணது தப்பு.
அது படித்த பெண்மணியா இருக்கிற ஜாய் கிருஷ்ணா எப்படி இப்படி ஒரு தப்பை செய்ய போனாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி வந்து திருமணமான ஒருத்தரை திருமணம் செஞ்சது தப்பு, அவரோட சேர்ந்து வாழ்ந்தது தப்பு, அது இல்லாம பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு குழந்தைய சுமந்ததும் தப்பு. புரிதவங்களுக்கு மொத்தத்துல அடிப்படையிலே எல்லாம் தப்பா இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில மாதம்பட்டி வந்து தவறே செய்யலைங்கிறது நம்ம எங்கேயுமே சொல்லல. மாதம்பட்டி முழுக்க முழுக்க தவறு செய்தவர் தான். மாதம்பட்டி அயோக்கியம் தான், அதுல ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா பிரச்சனை என்ன இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பிரச்சனை என்ன, ஆண் அப்படிங்கிறவன் பாத்தீங்கன்னா அவன் வந்து இன்னைக்கு தனியா சுத்திட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு எந்த சுமையும் கிடையாது. இப்ப மாதம்பட்டி ரங்கராஜா வயிற்றுல குழந்தைய சுமக்கிறாரு, மாதம்பட்டிக்கு ரங்கராஜா பிரச்சனை, அவர் வந்து வந்தோம் இருந்தோம் வேலை முடிச்சுன்னு கிளம்பிட்டார். ஸோ பாதிக்கப்பட்டது யாரு? பெண். அப்படி இருக்கும்போது ஒரு படித்த பெண்ணா இருக்கிற ஜாய் கிருஷ்ணா இதெல்லாம் வந்து நடக்கலாம் அப்படிங்கிற தெரிஞ்ச பெண்ணா இருக்கிற ஜாய் கிருஷ்ணா இதுக்கெல்லாம் அனுமதிச்சது வந்து ஜாய் கிருஷ்ணாவோட தப்பு தானே. ஸோ இயற்கையாவே எப்படி வந்து இந்த டிசைன் சயின்ஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கு, ஆண் பெண் அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கு. பெண்ணுக்கு தான் பிரச்சனை, ஆணுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது மாதம்பட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செஞ்சதெல்லாம் தப்பு, அயோக்கியத்தனம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதாவது ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், சட்டப்படி வந்து ஜாய் கிருஷ்ணா மாதம்பட்டி ரங்கராஜை இரண்டாவது திருமணம் செய்தது சட்டப்படி செல்லாது, ஓகேவா? ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர் வந்து அவங்க வீட்டில் போய் பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அந்த பேட்டி எடுக்கும்போது ஜாய் கிருஷ்ணா வந்து அந்த வீடெல்லாம் சுற்றி காட்டுறாங்க. சுற்றி காட்டும் போது மாதம்பட்டி ரங்கராஜ் வாங்கின எல்லா அவார்ட்ஸுமே அந்த வீட்டில் தான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிருஷ்ணாவும் சேர்ந்து இருக்கிற புகைப்படங்கள், பலவிதமான புகைப்படங்கள் வந்து அங்கே இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த அக்ரிமெண்ட்ல வந்து ஜாய் கிருஷ்ணாவை என்னுடைய மனைவின்னு வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து சாட்சிகள் இருக்கு. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல்ல வந்து மாலையும் கழுத்து நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ கொடுத்துருந்தாங்க. தாலி கட்டின போட்டோ எங்கன்னு கேட்டாங்க எல்லாருமே. அதனால தாலி கட்டுற போட்டோவுமே இப்ப கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சில வீடியோக்கள், அதாவது வந்து அவங்களுடைய பிறந்த நாள், ஜாய் கிருஷ்ணாவோட பிறந்த நாள், அது வந்து ஏதோ ஒரு பிரைவேட் இடத்துல நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அதாவது வந்து புதுசா லவ் வந்து எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மண்டிட்டு புக்கே எல்லாம் கொடுத்து பூவெல்லாம் கொடுத்து ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. ஸோ அப்படியெல்லாம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து வாழ்ந்திருக்கிறார், இவங்களோட உறவுல இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை வந்து ஜாய் கிருஷ்ணா வந்து அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மொத்தமாவே இந்த புகார் வந்து எப்படி சொல்றது, முகாந்திரம் இல்லாத புகார்னு சொல்ல முடியாது, சட்டப்படி தவறு. மறுபடியும் சொல்றேன், சட்டப்படி இரண்டாவது திருமணம், ஒரு திருமணம் வந்து அதாவது விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணது தப்பு. ஆனா நியாய தர்மப்படி வந்து இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறது உண்மை. இந்த உண்மை வந்து அவங்க பல விதம் இங்க கூட எனக்கு கணவரா வேணும்னு சொல்ல சார், என் குழந்தைக்கு அப்பா வேணும் கண்டிப்பா பலவிதமான சாட்சிகளோட அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க. இப்ப முக்கியமா ஒரு விஷயத்த பாருங்களேன், இப்ப இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிருஷ்ணாவும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ்ந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஜாய் கிருஷ்ணாவை பிரிஞ்சு போயிட்டாரு. ஜாய் கிருஷ்ணா வந்து போராட்டம் பண்றாங்க. இந்த இடத்துல அவங்க வயிற்றுல குழந்தை எதுவும் இல்லை அப்படின்னா இந்த கேஸ் வந்து வழுக்காது. இந்த கேஸ் இப்போ வந்து அடுத்தடுத்து வழுக்க ஆரம்பிக்கும், தீவிரமா இந்த கேஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா ஜாய் கிருஷ்ணா வயிற்றுல வந்து ஒரு உயிர் இருக்கு, இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த உயிர் வந்து மாதம்பட்டி ரங்கராஜனுடைய குழந்தை தான் அப்படிங்கிறதும் அவங்க அடிச்சு சொல்றாங்க. ஒரு பெண்மணி வயிற்றுல குழந்தை சுமக்கிற குழந்தைக்கு தகப்பங்கிறத அவங்க தான் அடையாளம் கட்டணும். யாரா இருந்தாலுமே சரி, ஒரு பெண் வந்து அடையாளம் கட்டுறவ தான் நமக்கு அப்பா, இதுதான் உண்மை, அப்படித்தானே உலக நீதி. ஸோ அந்த பெண் வந்து இதான் இவரோட இந்த வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பான்னு சொல்லி அடையாளம் காட்டும் போது, ஸோ இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து ஒரு சட்ட போராட்டங்கள் நடத்துவாங்க அடுத்தடுத்து. ஏன்னா இவங்க வந்து இப்போ லேசா விட்டுட்டு போற பெண்ணா தெரியல, அவங்க வந்து ஸ்ட்ராங்கா நின்று போராடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன் அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு? எனக்கு வந்து கணவரா இல்லாட்ட பரவாயில்ல, என்னுடைய குழந்தைக்கு தகப்பங்கிற அங்கீகாரத்தை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், அதை வந்து நான் நிச்சயமா போராடி பெற்றே தீருவேன் அப்படின்றாங்க அவங்க. அதாவது இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க, அதாவது அந்த ஹேஷ்டாக் எடுத்துருவீங்களா, அந்த பேர் ரிமூவ் பண்ணுவீங்களா கேட்டதுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். கரெக்ட். அவங்க தான் வந்து இந்த போராட்டத்தில் தெளிவா சொல்றாங்களே, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இந்த குழந்தைக்கு தகப்பன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சட்ட போராட்டம் நடத்துறதுக்கான எல்லா சந்தர்ப்பங்களும் இருக்கு. இப்ப
மாதம்பட்டி வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அவர் வந்து என்ன கோர்ட்டுக்கு போயிருக்காரு, என்னுடைய நிறுவனத்தின் பேரை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இப்ப அடுத்து அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. என்னன்னு போவாங்கன்னா, என்னுடைய குழந்தைக்கு வந்து தகப்பன் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படிங்கறது கோர்ட்ல வழக்கா தொடுத்தாங்கன்னா அங்க மாதம்பட்டி வந்துதான் ஆகணும். போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கிற புகார் மாதிரி கிடையாது. போலீஸ் வந்து விசாரணைக்கு எடுக்கலைங்கிறாங்க. விசாரணைக்கு எடுக்காததுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு காரணம் என்னன்னா, விசாரணைக்கு எடுக்கக்கூடிய வழக்கா இது இல்ல, புகாரா இல்ல அப்படிங்கிறதுனால எடுக்காம இருக்கலாம். ஆனா நீதிமன்றத்துக்கு இவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி மாதம்பட்டி வந்து நின்றுதான் ஆகணும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் நீதிமன்றம் சம்மன் அனுப்பிச்சு வாங்கன்னு கூப்பிட்டா வந்துதான் ஆகணும். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை வராம இருக்கலாம். ஆனா அதுக்கு மேல வராம இருக்க முடியாது. தொடர்ந்து நீங்க நீதிமன்றத்தை தவிர்க்க முடியாது, அவமதிப்பு பண்ண முடியாது. கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது மாதம்பட்டி அங்க வந்துதான் ஆகணும். அது இல்லாம டிஎன்ஏல இருந்து பல டெஸ்ட்கள் இருக்கு. அதுக்கு வந்து மாதம்பட்டி ஒத்துழைப்பு கொடுத்துதான் ஆகணும். சோ அவருடைய ரத்த மாதிரிகள், குழந்தையோட ரத்த மாதிரிகள்லாம் எடுத்து இந்த டிஎன்ஏ எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னா மாதம்பட்டி தான் வந்து இந்த குழந்தைக்கு தகப்பங்கிறது கோர்ட் அறிவிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இது நகர்றதுக்குள்ள இந்த பிரச்சனையை மாதம்பட்டியே சரி பண்ணிடுறது நல்லது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மாதம்பட்டி மேல சமீபத்துல நிறைய பெண்கள் வந்து புகார் வந்து அடுக்கடுக்கா சொல்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும் சார். இப்ப நீங்க சொன்னீங்க ஸ்டார்டிங் ஜாய் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இவர் பல பெண்களை ஏமாத்திருக்காரு அப்படின்னு. அது உண்மையோ பொய்யோ தெரியல. ஆனா அது உண்மை என்று சொல்ற விதமா சுசித்ரா அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் குக் வித் கோமாளி ஷோல ஜட்ஜா இருந்தாரு, இப்போ இவரை நீக்கிட்டாங்க, இல்ல இவரை போயிட்டாரோ. ஆனா இப்போ அவர் அதுல இல்ல. காரணம், இவர் வந்து அங்க இருக்கிற ஒரு கண்டென்ஸ்டுக்கு வந்து சபானா அவங்களுக்கு நைட்ல வந்து ஆபாசமா மெசேஜ் அனுப்புறது போன்ற விஷயம்லாம் பண்ணாரு. அதனாலதான் அவர் வந்து நீக்கிட்டாங்க. இப்போ இதை பார்க்கும் போது அப்போ ஜாய் சொல்றது உண்மைதான் போலியே, அப்போ இவர் பல பெண்களுக்கு தொல்லை கொடுத்துருக்காரோ அப்படின்னு ஒரு கேள்வியும் வருதுங்க சார். நியாயமான விஷயம். அதாவது வந்து சுசித்ராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பல பேர் மேல பலவிதமான குற்றச்சாட்டுகளை அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே வராங்க. எல்லார் மேலேயுமே குற்றச்சாட்டு சொல்றதுனால சுசித்ரா சொல்ற குற்றச்சாட்டுகள் வந்து வலுவா இல்லாத மாதிரி எல்லாருமே கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த போதை தடுப்பு வழக்குல பாத்தீங்கன்னா பல பேர் வந்து நடிகர்கள் கைதானாங்கல்ல. அந்த நேரத்துல வந்து பல பிரபல நடிகர்களுடைய பேர்லாம் அதுல அடிபட்டுச்சு. ஆனா அவங்க எல்லாம் கைதாகாம வந்து எப்படி சொல்றது, தடுக்கப்பட்டாங்களா இல்ல வந்து கைதாகாத காரணம் அவங்க பயன்படுத்தாதான் நமக்கு தெரியாது. ஆனா சுசித்ரா முன்னாடியே சொன்னாங்க, எல்லாருமே வந்து போதைப் பொருள் பயன்படுத்துறாங்கன்னு பல முன்னணி நடிகருடைய பேரை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அப்ப வந்து யாருமே சுசித்ராவை நம்பல. காரணம் என்னன்னா, சுசித்ரா எப்பவுமே இப்படிதான் யார் மேலேயாவது ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால கடந்து போயிட்டாங்க. ஆனா இந்த வழக்கில் வந்து பல பேர் கைது செய்யப்பட்ட போது, பல பேர் கைது செய்யப்படலான்னு பேச்சு இருந்த போது, அன்னைக்கே சுசித்ரா சொன்னாங்களே அப்படிங்கிற பேச்சு வந்துச்சு. அப்ப சுசித்ரா சொன்னது உண்மைதானோ அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்துச்சு இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப மாதம்பட்டி விஷயத்திலேயே சுசித்ரா பல விஷயங்களை வந்து சொல்லி இருக்கிறாங்க. சுசித்ரா சொல்ற பல விஷயங்களை இப்ப பழையபடி வந்து கடந்து போக முடியல. உண்மையாவே சுசித்ராக்கு பல தகவல்கள் தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற சொல்றேன். நான் வந்து சன்சிங்ல ஒரு இருக்கும் போது எனக்கு நிறைய கான்டெக்ட் கிடைச்சது, அவங்க மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னு சொல்றாங்க சார். அதான் சுசித்ரா வந்து இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, பல தகவல்களை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி பாத்தீங்கன்னா சுசித்ரா மாதம்பட்டி மேலேயும் சில புகார்கள், பாலியல் புகார்கள் வந்து இருக்கிற மாதிரியான விஷயங்களை சமீபத்துல மீடியால பேசியிருக்கிறாங்க. ஸோ அதுல உண்மை இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாட்டாலும் 4-5 பொண்கள் முன்னாடி வந்து சோசியல் மீடியால வந்து என்னையும் மாதம்பட்டி இப்படிதான் ஏமாத்திட்டாரு, எனக்கும் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு புகார்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஜாய் கிருஷ்ணாவுடைய புகார் இருக்கு பாத்தீங்களா, அது அழுத்தமான புகாரா மாறி மாதம்பட்டி கைது செய்யற அளவு கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்ட்ரீம்னா அந்த எல்லைக்கு போறதுக்கு முன்னாடி மாதம்பட்டி இதை சரி பண்றது நல்லது. சார், என்னோட கடைசி கேள்விங்க சார். இந்த பேட்டியில கூட அவங்க அழுதுகிட்டே ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் ஒரு பொண்ணா போராடுறேன், ஆனா ஏன் மேல் நிறைய பேர் வந்து தவறான குற்றச்சாட்டுகள் இருக்கிறாங்க, இவளுக்கு நான் இவையும் போகணும், ஃபர்ஸ்டே ஆல்ரெடி தெரியும் திருமணமான ஒரு ஆண் அப்படின்னு, 2வது திருமணம் ஏன் பண்ணிக்கணும், உங்களுக்கு முன்னாடியே தெரியாது, இவங்க மட்டும் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அப்ப இவரை டைவர்ஸ் பண்ண சொல்லி தான் திரும்ப பண்ணியிருக்கணும், எல்லாம் சொத்துக்காக ஆசைப்பட்டு பண்றாங்க அப்படின்னு சில நெகட்டிவ் விஷயங்களை முன்னாடி வைக்கிறாங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க? சரி, நம்ம இதெல்லாம் வந்து முன்னாடியே பேசியிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? 2வது திருமணம் தெரிஞ்சே பண்ணாங்க, அது செல்லாது, இதெல்லாம் முன்னாடியே பேசியிருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எப்படின்னா, சட்டப்பூர்வமாக அந்த திருமணம் செல்லாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு தர்மம் அப்படிங்கிற மாதிரி தர்மப்படி நியாயப்படின்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக தான் நான் பார்க்குறேன். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது ஒரு பெண் வந்து தனித்து வந்து இன்னைக்கு வந்து எனக்கு நியாயம் வேணும்னு கேட்குறாங்க. அவங்க வந்து சொத்து வேணும், பணம் வேணும், காசு வேணும்னு கேட்கல. அவங்க தன்னுடைய வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அடையாளம் வேணும். கணவர் என்னன்னு கேட்கவே இல்லை, இன்ஷியல் வேணும். அதான் தகப்பன் யாருங்கிற வந்து அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் மீறி நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து மாதம்பட்டி அந்த பெண்ணோடு இருந்திருக்கிறாங்கிறதுக்கு பல சாட்சிகளை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது மாதம்பட்டி தான் அந்த 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 குழந்தைக்கு தகப்பன்கிறது வந்து ஜாய் கிருஷ்ணா சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு 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 பெண்ணோட வாழ்ந்துருக்கிறீங்க. உங்களுடைய குழந்தை, உங்களுடைய உயிர் வந்து ஒரு பெண்ணோட வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை நாளைக்கு இன்னும் 2-3 மாசத்துல பிறந்துடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு தகப்பன் யார் அப்படிங்கிற கேள்விக்குறியோட அந்த சொசைட்டியில இருந்தா அந்த குழந்தைக்கு அது அவ பேர் தானே. இப்ப அந்த குழந்தை 2-3 வயசுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல மறுபடியும் வந்து தகப்பன் யாருன்னு தெரியாம அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிச்சுன்னா அங்க வந்து அந்த குழந்தை வந்து சமுதாயத்துல வந்து கேலி கிண்டலுக்கு ஆளாக ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து அப்பம் பேர் தெரியாத குழந்தையா, இந்த மாதிரி நிறைய கேலியும் கிண்டலும் அந்த குழந்தை மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிருஷ்ணாவும் தப்பு பண்ணியிருக்காங்க. 2 பேருமே முதிர்ச்சியான பக்குவப்பட்ட மனிதர்களா இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பண்ண தப்புக்கு இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு, இந்த குழந்தை எதுக்கு தண்டனை நினைக்கணும், இந்த குழந்தைக்கு எதுக்கு இந்த அவப்பேர் இந்த சொசைட்டில. சோ இது வந்து தேவையற்றது. நீங்க இந்த எப்படி சொல்றது, சட்ட போராட்டம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நாளைக்கே வந்து தீர்ப்பாயிராது. அது வந்து நடக்கிறதுக்கு ஒரு 6 வருஷமோ 7 வருஷமோ 8 வருஷமோ 10 வருஷமோ கூட ஆகலாம். ஆனா அதுக்குள்ள இந்த குழந்தையோட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த 10 வருஷம் அந்த குழந்தை வந்து நம்மளோட தகப்பன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியிலே இந்த சமுதாயத்துல வளர ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த குழந்தையோட மனநிலை எப்படி பாதிக்கப்படும், அந்த உளவியல் ரீதியா எத்தனையோ பிரச்சனைகள் அந்த குழந்தைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. இப்போ அதாவது வாழ்ந்ததை வந்து இவங்க வந்து வெளிப்படையா சொல்லிட்டாங்க, இது வெளியில தெரிஞ்சிருச்சு. இப்ப மாதம்பட்டி வந்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். அதாவது வந்து இந்த பெண்ணை ஏற்றுக்கல அதெல்லாம் அப்புறம், இந்த குழந்தைக்கு நான் தாங்க அந்த தகப்பன்னு சொல்லியாவது இந்த பிரச்சனைகளை வந்து முற்றுப்புள்ளி கொண்டு வரணும். இல்லைன்னா அது வந்து தவறான ஒரு எப்படி சொல்றது, இந்த சமுதாயத்துல வந்து அந்த குழந்தைக்கு ஒரு அவப்பேர் கிடைக்கிற சூழ்நிலையை உருவாக்க கூடாது. மாதம்பட்டி சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், வாயை திறக்கணும். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். Taste the Daily.